viewers, welcome back to our channel by the mom. So இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஹைதராபாதி பைங்கன் மசாலா ஒரு நல்ல ட்ரெடிஷனலான டெலிஷியஸான ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு 100 கிராம் பீனட்ஸ் எடுத்துக்கோங்க. வறுத்த பீனட்ஸே எடுத்து மறுபடியும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்க அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காக. அடுத்து வெள்ளை எள்ளு எடுத்துக்கிறோம் ஒரு 50 கிராம். அதையும் நல்லா ஸ்லைட் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பாப்பி சீட்ஸ் அதாவது கசகசான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஒரு 50 கிராம் எடுத்து அதுவும் கொஞ்சம் நல்லா லைட்டாக ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்தா நல்ல ஒரு அரோமா வரும், அதுக்கு தான் நம்ம வறுக்கிறோம். இப்போது சீரகம் ஒரு 25 கிராம் எடுத்துக்கிறோம். அதையும் ஸ்லைட்டாக வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அதோட மல்லியும் சேர்த்துக்கிறோம் 50 கிராம். இது பார்த்திங்கன்னா தேங்காய் பவுடர்னு சொல்லுவாங்க, கோகனட் பவுடர் ஒரு 50 கிராம். அதையும் நல்லா ஒரு ஸ்லைட் ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துருங்க. இந்த மாதிரி லம்பியாக வரும், பட் பரவாயில்ல. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம். ஸோ சைடில் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 100 கிராம் புளி எடுத்து புளி கரைசல் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த ஆறுன எல்லா ரோஸ்டட் இன்க்ரீடியன்ஸை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டோம். இப்போது ஒரு கொத்து போல் கொத்தமல்லியும் அதில் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகாய் ஒரு 7 to 8 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி 2 உடச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறோம். தண்ணிக்கு பதிலாக புளி கரைசல் ஊற்றிக்கிறோம். ஒன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்ட உடனே நம்ம ஜாரை க்ளோஸ் பண்ணி அரைச்சிடணும். அரைக்கும்போது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஒன்ஸ் இந்த கன்சிஸ்டன்சி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துட்ட உடனே அவ்வளோதான். நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் இந்த ரெசிபிக்கு. அது கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்லிட்டு ஒரு கிராஸ் மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க கத்தி வச்சு. அப்புறம் உள்ளே நம்மளுடைய இந்த பேஸ்ட்டை வச்சு ஸ்டஃப் பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய்க்குள்ளெல்லாம் போகணுன்றதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்பு பண்ணுறோம். வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா உள்ளே தள்ளிடுங்க அந்த மசாலாவை. பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காய்க்கும் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பிளேட்டில். 1.5 கிலோ கத்திரிக்காய் நம்ம யூஸ் பண்ணுறோம். நல்லா க்ளீன் கத்திரிக்காய். காம்பெலாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை, காம்பெலாம் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பெரிய கடாயில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 300 ml நல்லெண்ணெய் சேர்க்குறோம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. ஒன்ஸ் எண்ணெய் காஞ்சதும் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், அடுத்து பிளாக் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதும் நாம் இப்போ பூண்டு பற்கள் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 பூண்டுடைய பூண்டு பற்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய செய்கிறோம், குவான்டிட்டி நிறைய செய்கிறோம். நிறைய செஞ்சு நீங்கள் எடுத்து கூட வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 7 to 8 இந்த மாதிரி கீரி கீரி ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் அகெயின் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேரியேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு நல்ல அரோமாக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம தக்காளியை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 1/2 கிலோ தக்காளி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி அது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயில் தக்காளி அந்த பொரிக்க போகிறோம். 5 நிமிஷம் இந்த தக்காளி அப்படியே இந்த எண்ணெயில் இருக்கும்போது ரோஸ்ட் ஆகிடும். ஒன்ஸ் இந்த 5 நிமிஷம் ஆகிட்ட உடனே நம்ம மறுபடியும் நம்ம போட்ட தக்காளியை வந்து எடுத்துருவோம். தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் நல்லா அந்த எண்ணெயில் அப்படியே பொரிஞ்சிட்ட உடனே நம்ம போட்ட தக்காளியை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது நம்ம வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம், இந்த வீடியோவில் காட்டுவோம். ஒன்ஸ் தக்காளியை எடுத்து ஓரமாக வச்ச உடனே இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க மசாலா ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க நம்ம பிரிஞ்சால் கத்திரிக்காய்களை ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்ட உடனே இப்போது அந்த மசாலாவோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப உடஞ்சிடக்கூடாது. கீழேருந்து மேலே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள்
ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய பேஸ்ட் மீதி இருக்க நம்ம பேஸ்ட்டை அப்படியே இதில் ஊற்றி விட்டுடுறோம். அப்போ அந்த மசாலா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காய் உள்ளே வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் மிஞ்சி இருக்குது, அதையும் நம்ம ஊற்றி லைட்டாக அதை அலசி கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிடுறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிடுறோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்காக வரும். நல்லா எண்ணெய் விட்டுட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட உடனே உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணுங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு. கொஞ்சம் குக் ஆகிட்ட உடனே மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் விட்டுருக்கும். எப்படி எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் விட்டுட்ட உடனே நம்ம புளி கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றிடுறோம். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். டீயை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். நல்லா அந்த எண்ணெய் எப்படி மேலே விட்டுருக்கு பாருங்கள். அந்த புளி கரைசல் ஊற்றுனனால நம்ம அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இது பார்த்திங்கன்னா புளி கரைசல் நல்லா திக்காக இருந்துச்சு, அதனால லைட்டாக அதை அலசி தண்ணி வச்சுருக்கோம். அதுவும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கிரேவியாக வரும். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம தக்காளி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, லைட்டாக பொரிச்சிட்டு அந்த தக்காளி இப்போ ஆட் பண்ணுறோம். ஏன்னா அந்த கத்திரிக்காயோட தக்காளி சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி மாதிரியே இருக்காது ஆக்சுவலி. தக்காளியை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஹார்டாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, தக்காளி உடஞ்சிடக்கூடாது. ஒன்ஸ் தக்காளி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்ட உடனே மறுபடியும் ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நல்லா குக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸாக வரும்போது நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கொத்தமல்லியை வச்சு கார்னிஷ் பண்ணிடுறோம். கடைசியாக கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹைதராபாதி பைங்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பிரியாணி, புலாவ் எல்லாத்தோடையுமே சூப்பராக போகும். ஸோ எல்லாத்துக்குமே செட் ஆகும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.